கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நெறைய பேர் வந்து கிறிஸ்தவங்கள பார்த்து, கிறிஸ்துவத்தில அப்படி என்னதான் இருக்கு? ஏன் அவ்ளோ வைராக்கியமா இருக்கீங்க? தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும்னு சொல்லி இவ்ளோ வைராக்கியமா இருக்கீங்க. வெள்ளைக்காரன் கூட இப்படி செய்ய மாட்டேங்கிறான். ஆனா நீங்க கடவுள ஏத்துக்கொண்டு இப்படியெல்லாம் பண்றீங்களேன்னு சொல்லி நெறைய நேரம் கேட்டது உண்டு. அது இல்லாம நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸே கேட்டிருப்பாங்க. "என்னய்யா கடவுள் கடவுள்னு இப்படி பண்ற? கடவுளுக்காக ஊழியம் பண்ற. கடவுள போல நீ மாறிக்கிட்டே இருக்கியே! உன்கிட்ட அவ்ளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. அப்படி என்னங்க உன் கடவுள்ல சிறப்புன்னு?" கேட்டா, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதுங்க. ஏன்னா, வசனம் அப்படி சொல்லுது. நீங்க வசனம் பார்த்தீங்கன்னா, "ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான்." நம்ம ஆவிக்குரியவன் ஆயிட்டான்னு வச்சுக்கங்களேன், கடவுளை அதாவது இயேசு கிறிஸ்து நம்ம சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு, ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம பெற்றுக்கொண்டே இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதோ, அது எல்லாத்தையும் நம்மளால ஆராய்ந்து பார்க்க முடியும். ஸோ ஆவிக்குரியன் இல்லாம மாம்ச பிரகாரமா நடந்தா தான், ஐயோ! இது என்ன ஏன் நடக்குது? இது ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? திகைத்து போயிருப்போம். இல்ல அதுதான் இங்க வந்து பவுல் சொல்றாரு. நீ வந்து ஆவிக்குரியவனாய் மாறிரு. இல்ல ஆவிக்குரியவனாய் நீ மாறணும். கொரிந்தி பட்டணத்துக்கு அதான் சொல்றாரு. நீ ஆவிக்குரியவனா மாறிரு. நீ மாம்ச பிரகாரமா இருந்தனா, கடவுள் உனக்கு என்ன வைத்திருக்கிறார்ல, வசனம் அழகா சொல்லுது. நீங்க பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இல்லையா? அதாவது அவர் மேல நம்ம அன்பு கூர்ந்து, அவருக்காக நம்ம காத்திருக்கும்போது, கடவுள் நமக்காக நம்ம நெறைய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா? அது வந்து நம்ம கண்கள் காணவும் இல்லை இல்லையா? அதுதான் விசுவாசம். நம்ம கண்ணால பார்க்க முடியாது. நம்ம இருதயத்தில யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இல்ல அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி. அதையெல்லாம் யார் நமக்கு வெளிப்படுத்துவா? அதுதானே முக்கியம் இல்லையா? நம்மளும் வந்து அ மத்தவங்கள போல கடவுள் ஏதோ செஞ்சிருக்காங்க, ஏதோ நம்ம வச்சிருக்காங்கன்னு சொல்லி இல்லாம, கடவுள் நமக்கு ஒண்ணு ஆயத்தம் பண்ணியிருக்காரு. அவர் மேல அன்பு கூர்ந்து, அவருடைய கட்டளைகளும், கற்பனைகளும் கைக்கொண்டு அப்படியே நடக்கும்போது, நமக்கு ஒண்ணு ஆயத்தம் பண்ண வச்சிருக்காரு இல்லையா? நித்தியத்தில நமக்கு ஒண்ணு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அத எப்படி நம்ம பார்க்க முடியும்னா, ஆவியானவர் துணை கொண்டு தான். ஆவியானவர் எப்படி பண்றார்ன்னா, ஆவியானவருக்கு தான் கடவுளுடைய இருதயத்தின் ஆழங்கள் தெரியும். வசனம் அழகா சொல்லுது பார்த்தீங்களா? அதாவது 11வது வசனம். "மனுஷருள்ள ஆவியே அன்றி, மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படிப்போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான்." இல்லையா? ஆவியானவர் இருந்தா தான் என்னாகும்? கடவுள் என்ன நினைக்கிறாரு? கடவுள் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரு? நம்ம கடவுள் எதற்காக இத அனுமதிக்கிறாரு? எந்த பாதையில நம்மள கூட்டிட்டு போறாருங்கிறது வந்து எப்படி நமக்கு தெரியும்னா, ஆவியானவர் கூட இருக்கும்போது தான் நமக்கு தெரியும். இல்ல? ஆவியானவர் கூட இல்லன்னு வச்சுக்கங்களேன், நம்ம ஆவியினால அபிஷேகம் பண்ணப்படலன்னா, நம்ம வந்து எப்படின்னா, வனாந்தரத்தில எப்படின்னா, நம்ம ஒரு டைரக்ஷன்ஸ் இல்லாம அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிகிறவர்களா மாறிருவோம் இல்லையா? அதனால தான் வந்து என்ன ஆகுது, இந்த மாரி நம்ம ஆவிக்குரியவர்களா நம்ம மாறிட்டு, தேவன் அந்த அன்பில நம்மள நடத்தும்போது, மத்தவங்க